ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் பட் சோஃபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர்பான ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா வெஜ் ஷமி கபாப். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் சொல்லலாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதுவே ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். இது வந்து டின்னராக செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் டாக்கோஸ் யூஸிங் இந்த வெஜ் ஷமி கபாப். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், இவ்வளோ டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல வந்து நம்ம கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வேணும். முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமே வந்து நல்லா கொர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொரப்பாக இருக்குது, இந்த அளவு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கடலை சேர்த்து தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அட் எ டைம் போட்டிங்கன்னா கிரைண்ட் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கறனால கவனமாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடர், அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆம்ச்சூர் பவுடர். இது எல்லாமே வந்து உங்கள் காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். அது ஒருவேளை ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பைண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சையாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை வரும். அதனால மறக்காமல் ஸ்லைட்டாக வெறும் வானலியில் ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அது இப்போது தேவைக்கேற்ற உப்பு, கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கபாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான கபாப். ஈவன் குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். நல்ல ஹை இன் ப்ரோட்டீன், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம கபாப் ஷேப்ஸில் வந்து நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் கபாப் ஷேப்பில் வந்து செய்ய போகிறேன். முதல்ல கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வேண்டிய சைஸில் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளங்கையில் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். நம்ம வடை தட்டுற மாதிரி தான் தட்டிட்டு நம்ம ஒவ்வொருத்தை மட்டும் நம்ம ஃப்ளாட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நம்ம கட்டிங் போர்ட்லேயோ இல்லைன்னா பிளேட்லேயோ வந்து நம்ம ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்தோன்னா அழகாக சைடில் கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகி நல்லா வரும். இதே மாதிரி நம்ம மீதி மாவுலையுமே வந்து நம்ம கபாப்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெஜ் ஷம்மி கபாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஜென்ரலாக செய்வாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிக்கலாம். ஆனால் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஒருவேளை வீட்டில் பார்ட்டியோ கெஸ்ட் வராங்களோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸில் காலையில் எழுந்து செஞ்சு கொடுக்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது முன்னாடி நாளே நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ ஒரு 1/2 hour முன்னாடி மட்டும் எடுத்து வச்சுட்டு டாப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெஜ் ஷம்மி கபாப்காக எல்லா கபாப்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியதா ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைனா வந்து தோசை கல்லுலையோ இல்லைன்னா எனி அதர் பேன், எந்த பேன்லேயோ நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைட்டாக வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் மட்டும் ஸ்லைட்டாக விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இது அவனில் பேக் கூட பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்டியாக வந்து நமக்கு வந்து இந்த ஷம்மி கபாப் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமாக வந்து அது ஃப்ரை ஆகிடும். அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே நம்ம வெஜ் ஷம்மி கபாப் ரெடி ஆகிடுச்சு. ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த்தி ஸ்நாக், ஒரு சைட் டிஷ், இல்லைனா வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு டின்னர் ரோலாகவே கூட இது சாப்பிட்லாம். அவ்வளோ ரிச் இன் நியூட்ரியன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். இப்போ இந்த கபாப்ஸ் வந்து நம்ம பிளேட் பண்ணிக்கலாம்.
இது ஒரு ஸ்நாக்காவோ இல்லைன்னா சைட் டிஷ்ஷாவோ சாப்பிடும்போது வேணும்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு க்ரீன் சட்னி இல்லைன்னா மயனீஸ் இல்லைன்னா கெச்சப் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஸ் சச் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகிடும். அவ்வளோ டேஸ்டியான ஷம்மி கபாப்ஸ் ரெடி. இப்போ இந்த ஷம்மி கபாப்ஸை இன்றைக்கி நைட் டின்னர் ரோலுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். வீட்லேயே வந்து ஒரு தேசி டாக்கோ பண்ண போகிறோம். நம்ம இந்தியன் வெர்ஷன் ஆஃப் டாக்கோஸ். ஆனால் உள்ள ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா வெஜ் கபாப், ரெடிமேட் டாக்கோ ஷெல்ஸ், அப்புறம் வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் லெட்டஸ் லீவ்ஸ், ஆனியன், கொஞ்சம் குக்கும்பர், கொத்தமல்லி, அப்புறமா வந்து இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, எலுமிச்சைப்பழம் மட்டும் அடித்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா கொஞ்சம் அவகேடோ, அப்புறம் கொஞ்சமாக வந்து ஹாலபினோ பெப்பர்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ குயிக்காக எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். டாக்கோஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி லெட்டஸ் லீவ்ஸ் வச்சிங்கன்னா ஈரமாகாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் இந்த டாக்கோஸ்குள்ளே இந்த மாதிரி லெட்டஸ் லீவ்ஸ் நல்லா கழுவுன லெட்டஸ் லீவ் வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஷம்மி கபாப், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காய், நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரா டொமேட்டோ அண்ட் பச்சடி, நம்ம ஆல்ரெடி நம்ம கப்ஸா ரெசிபி பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த ரெசிபி இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், அவகேடோஸ், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவகேடோஸ் கொஞ்சமாக, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹாலபினோ பெப்பர்ஸ், இதெல்லாம் நம்ம வச்சு ரெடி பண்ணியாச்சுன்னா நம்ம தேசி டாக்கோஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஷம்மி கபாப் பதிலாக நம்ம வந்து ஃபலாஃபில் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபலாஃபில் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் மேலே இருக்கிற ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபலாஃபில் லிங்க் கிடைக்கும். ஆல்சோ எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முதல்ல வரும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இப்போது நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். பாய்.